பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி சைட் டிஷ் கேப்சிகம் உருளைக்கிழங்கு கிரேவி. கேப்சிகம் அண்ட் உருளைக்கிழங்கு வச்சு எப்படி ஒரு கிரேவி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். கேப்சிகம் பொட்டேட்டோ கிரேவி வந்து நீங்கள் ஜீரா ரைஸ், புலாவ், அப்புறம் சப்பாத்திக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். 2 கேப்சிகம் மீடியம் சைஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 வெங்காயம், 2 தக்காளி. 2 வெங்காயத்தில் அரை வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அரை தக்காளி வந்து நம்ம போட்டு அரைக்க போகிறோம். அதே மாதிரி ஒரு பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு எடுத்து வச்சிட போகிறோம். ஸோ இது வந்து உருளைக்கிழங்கை நம்ம கேப்சிகமோடு சேர்க்கும் போது உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் லேட்டாக வேகும். கேப்சிகம் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். அதனால ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து கேப்சிகமோடு சேர்த்து கிரேவி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை ஹை ஃப்ளேமில் இந்த மாதிரி வதங்க விடுங்க. ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃப்ளேம் வந்து லோ பண்ணிடுறேன். உருளைக்கிழங்கு இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அரைச்சிடலாம். ஸோ இந்த கிரேவிக்கு அரை வெங்காயம், அரை தக்காளி சேர்த்துட்டு நீங்கள் இந்த பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா அரை வெங்காயம் போட்டால் போதும். சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். உருளைக்கிழங்கு இப்போது ஒரு 7லேருந்து 8 நிமிஷமாக வதங்கிட்டுருக்கு. இது வதங்க பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கோட சைஸ் கொஞ்சம் சின்னதாகும். அதோட லைட் ப்ரௌன் கலர் ஆகும். இது லைட் ப்ரௌன் கலர் ஆகும்போது இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எண்ணெய் இல்லாமல் உருளைக்கிழங்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. அதே கடாயில் இப்போ நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து வதக்கிக்க போகிறோம். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ சப்பாத்திக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான சைட் டிஷ் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் இந்த கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வெங்காயத்தை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். 1.5 தக்காளி வந்து நான் அதில் சேர்த்துருக்கேன். அரை தக்காளி வந்து நான் இப்போது பேஸ்ட்டில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதுவும் வதங்கட்டும். அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா 1 இன்ச்சுக்கு இஞ்சி வந்து இதில் தட்டி சேர்த்துட்டு 4லேருந்து 5 பூண்டும் தட்டி இதில் சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வதங்க விடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இதில் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் இதில் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதில் 1 டீஸ்பூன் கலந்தத்தூள் சேர்த்துருக்கேன். அதனால இதில் தனியாத்தூள் தனியாக சேர்த்துக்கல. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இதில் நம்ம சேர்த்துடலாம். மசாலா சேர்க்கும் போது இது கொஞ்சம் ட்ரை ஆகும். அப்போ வந்து இந்த பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை வதங்க விடணும். வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு ஒரு 3 நிமிஷமாக வந்து கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் நம்ம உருளைக்கிழங்கும் கேப்சிகமும் சேர்த்துடலாம். நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் கேப்சிகமையும் இதில் சேர்த்துட்டு இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வந்து 50% தான் வெந்திருக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் வேக வைக்கணும். அதனால இந்த கிரேவியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கிளாஸ் இதில் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் லிட்டை க்ளோஸ் பண்ணி இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நான் லிட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த கிரேவி வந்து நான் சப்பாத்திக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால நான் சைட் பை சைட் சப்பாத்தியும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தண்ணி நம்மளுக்கு ட்ரை ஆயிடுச்சு. ஆனால் வந்து உருளைக்கிழங்கு இன்னும் கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் ஹார்டாக இருக்குது உருளைக்கிழங்கு. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி எவ்வளோ வந்து உங்களுக்கு இன்னும் உருளைக்கிழங்கு வேகணும் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அரை கிளாஸ் இப்போ இதில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்னும் நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வேகணும். லிட் க்ளோஸ் பண்ணி இது ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடலாம்.
ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நான் என்னோடய கிரேவி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், நம்மளோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக ஃபார்ம் ஆகி வந்திருக்கு. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி மேலே உங்களுக்கு மிதக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த வெங்காயம் தக்காளி போட்டு ரா ஸ்மெல் எல்லாமே போகும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இதில் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. எவரெஸ்ட் பிராண்டோட கரம் மசாலா பவுடர் இதில் நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்சது இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட கேப்சிகம் பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த கேப்சிகம் பொட்டேட்டோ கிரேவி வந்து புலாவுக்கு, குஷ்காவுக்கு, ஜீரா ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி வந்து நான் இதை சப்பாத்திக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ இதை சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்பாத்தி சைட் டிஷ் ரெசிபி இந்த வீக்கெண்ட் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சு அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் சப்பாத்தி சைட் டிஷ் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.